ஹலோ மக்களே, ஏப்ரல் 28 சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு பூமி ஓடி வராங்க சாரதா கிட்ட. ஓடி வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க, அத்தனை அவங்க தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க. தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு ஒரு தனியா ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்துட்டு, அத்தை உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இப்ப என்னமா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல அபூர்வா வந்துட்டு நட்சத்திரம் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப வந்து உங்க மகனும் இங்கதான் இருக்கிறாரு, ககனும் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சாரதா வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இது ககன் கோயிலுக்கு வந்திருக்கானா? அவனுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, அவன் எப்படிமா கோயிலுக்கு வருவான்? இது என்னமோ பெரிய சோதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு பூமி சொல்றாங்க, இது எல்லாமே கடவுள் நமக்கு வைக்கிற பரிசுதான் அத்தை. இதை நம்ம எல்லாம் கடந்து இதை நம்ம நல்லபடியா இந்த பூஜையை முடிக்கணும், கிருஷ்ண பிரசாத் மாமாவை வச்சு இந்த பூஜையை நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து முதல்ல நம்ம ககனை இந்த கோயிலை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்தா கடைசியா வந்து ககனே வந்துடுறாரு அவங்க பக்கத்துல. வந்துட்டு என்னதான் அனுப்பணும், யார் அனுப்பணும், எங்க அனுப்பணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு அனுப்பணுங்கிற கடைசி வார்த்தை மட்டும் கேட்டிருக்கு. உடனே என்ன அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுவா, இல்ல நான் பூஜை சாமான்லாம் எதுவும் வாங்கிட்டு வரல, அதுதான் வாங்குறதுக்கு தான் அத்தையும் அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து ககன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ககன் சொல்றாரு, ஓ நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா, நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அம்மாவே வேலை வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பூமி மேல கோவப்படுறாரு. உடனே அதுக்கடுத்து பூமி சொல்றாங்க, இல்ல மாமா நான் ஒன்னும் உங்க அம்மாவை வேலையெல்லாம் வாங்கல, இப்ப நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். ஒண்ணுதான் அத்தை, நீ இங்க இருந்து பூஜையை பாருமா, நீ பூஜையை பாரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு, இது வேற கார்த்திகை மாசம்ல, இங்க இந்த மாதிரி கல்யாணம் நடந்து பூஜை பண்ணா இது ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு, அது உங்களுக்கும் எனக்கு ரொம்ப நல்லது, அதுக்காக தான் இந்த பூஜையை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து சாரதா கேக்குறாங்க, உனக்கு யாரடா சொன்னா நாங்க கோயில்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு ககன் சொல்றாரு, பூர்ணி தாமா சொன்னா, நான் வீட்டுல வந்து அம்மா எங்கன்னு கேட்டா அம்மா வந்து அம்மாவும் பூமியும் வந்து கோயில் போயிருக்காங்கன்னு சொன்னா, அதனாலதான் இப்படி ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரியும். அம்மா நான் எத்தனை தடவை சொல்றது, நான் பூமி கழுத்துல இவ கழுத்துல நான் தாலியை கட்டல, இவ பொய் சொல்லிட்டு இருக்கா, இவளுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. அந்த பரமேஸ்வரன் இந்த கோயில்ல இருக்கிறாரு, அவரு முன்னாடியே இப்படி வந்துட்டு இவ்வளவு பெரிய பொய் சொல்றாரு, நான் தாலி கட்டினேன்னு. நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க அப்படிதானமா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து திருப்பியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. பூமி வந்து திரும்ப ககன் கிட்ட சொல்றாங்க, மாமா நீங்க தான் எனக்கு தாலி கட்டினீங்க, நீங்க அன்னைக்கு ஃபுல்லா போதையில இருந்தீங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நீங்க தான் உங்க கையால என் கழுத்துல தாலி கட்டினீங்க, இதுதான் உண்மை, உங்களுக்கு ஞாபகம் இல்ல, இவ்வளவுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ககன் நம்பவே இல்லை. அம்மா இவ போய் சொல்லிட்டே இருக்கா, இவ சொல்றதை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எந்த பூஜையும் நான் நடக்க விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து, நான் இந்த கோயிலை விட்டு போகவே மாட்டேன், நான் தான் தாலி கட்டலன்னு சொல்றேன்ல, நான் சொல்றதா உண்மை, இவ போய் சொல்றா, அதுவும் இல்லாம நீ முதல்ல நான் ஒன்னும் தாலி கட்டல, நீ ஒன்னும் என் பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பூமியை ஒத்துக்கவே இல்லை. நான் இந்த கோயிலை விட்டு போக மாட்டேன், இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் தள்ளி போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாரு. உடனே பூமியை சாரதாவும் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, அவர் இவர் கேபி வந்து நேரா ககனுக்கு நேரா இருக்கிறாரு, எந்த நேரம் வேணா ககன் பார்க்கலாம். உடனே இவங்க வந்துட்டு ஐயோ இப்ப என்னமா பண்றது, பார்த்தா ககன் பார்த்தா என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து திருப்பியும் பயந்துட்டு இருக்கிறாங்க. உடனே பூமி வந்து சொல்றாங்க, அத்தை நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இவரும் ககனுக்கு வந்து அடுத்து ஃபோன் கால் வருது. அத்தை ஃபோன் பேசுறாரு, நடந்துகிட்டே பேசுறாரு. அது அப்படி பார்த்தா நேரா பார்த்தா கேபி இருக்கிறாரு அவருக்கு நேரா. உடனே அதுக்கடுத்து நீங்க அத்தை நீங்க மாமா போய் முதல்ல எங்கேயாவது மறைங்க, நான் பாத்துக்கிறேன், இங்க மாமா ஏதாவது வந்தாங்கன்னா நான் பாத்துக்கிறேன், நீங்க கேபி மாமா போய் முதல்ல அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து வேற எங்கேயாவது கொண்டு போய் மறைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீல் சேர் எடுத்துட்டு மறைங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் வந்துட்டு அந்த பூஜை நடக்கிற இடத்துல இருந்து வீல் சேர் தரத்துலையும் இழுத்துட்டு ஒரு தூணுக்கு பின்னாடி வந்து மறைஞ்சு வைக்கிறாங்க கேபிய. இங்க பக்கம் பார்த்தா அபூர்வா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அபூர்வா, மருதாணி இவங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க, நட்சத்திரா சரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து வந்துட்டு இவங்க செரிய வந்து நீ போய் இது வாங்கிட்டு வா, தாம்பூலம் வாங்கிட்டு வா, நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்லி காசு கொடுக்குறாங்க. உடனே நட்சத்திரம் வந்து சொல்றாங்க, அம்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதான் சாமி கூப்பிட்டாச்சுல, ஒழுங்கா வீட்டுக்கு போலாம் வாங்க, எதுக்கு தேவையில்லாம அர்ச்சனை எல்லாம் பண்ணணும், நான் ஒன்னும் இவன் பொண்டாட்டி எல்லாம் கிடையாது, இவன் பேருக்கு அடுத்து என் பேரை வச்சு அர்ச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்கல, நான் இவன் பொண்டாட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து அடுத்து ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து இவன் சரி வந்து, நான் இப்ப மாமாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் புருஷனே கிடையாதுன்னு உங்க பொண்ணு சொல்றா, என்ன சொல்றா நீங்களே கேளுங்க உங்க பொண்ணுகிட்ட அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மருதாணியால் இருந்துட்டு, ஆமா நீ இப்படி மட்டும் தான் செய்வ, போனா பண்ற, நீ ஒன்னும் போனும் பண்ண மாட்டேன், ஒன்னும் பண்ண மாட்டேன், சும்மா வந்து மிரட்டிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரி வெறுப்பேற்றுற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அபூர்வா சொல்றாங்க, சித்தி நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து நீ போ சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நட்சத்திரா வந்து மனசை மாத்திட்டு இருக்கிறாங்க. பேபி நீ அமைதியாயிரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க உடனே இவர் வந்து தாம்பலம் வாங்குறதுக்காண்டி வெளியே போயிடுறாரு. சரி வந்து கோயிலுக்கு வெளியே போயிடுறாரு. இவங்க 3 பேரும் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு இடமா வந்து கும்பிட்டு இருக்காங்க.
அதுக்கடுத்து வந்துட்டு இந்த வீல் சேர்ல பின்னாடி வீல் சேர் வந்து இவங்க தூணுக்கு பின்னாடி வச்சிருந்தாங்கல்ல கேபியா, அதுல பேக் போஸ்ட் மட்டும் தெரியுது. அதாவது யாரோ ஒரு மனுஷன் அவரோட தலை மட்டும் தெரியுது கட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தெரியுது. ஆனா இவங்க தூரத்துல இருந்து பார்த்து மருதானியில இங்க பாருமா அவரை, யாரோ ஒருத்தங்க வீல் சேர்ல இவரால் உடம்பே முடியல, அவரை கொண்டு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு மருதானியில காட்டுறாங்க. உடனே அபூர்வா பாக்குறாங்க. பாரு ஒருத்தர் வாழ்க்கை எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே வீல் சேர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு ககன் வந்து இவர் போன் பேசிட்டு தான் இருக்கிறாரு. இங்க உடனே வீல் சேரை எடுத்து வேற எங்கேயாவது இடத்த மாத்தலாம், கேபியோட இடத்த மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் சாரதா ஓடி வராங்க. அங்க பூமி வந்து ஃபர்ஸ்ட் பாத்துடுறாங்க. இவங்க 3 பேரும் நட்சத்திரா, அபூர்வா, இவங்க மருதானியில 3 பேரும் இந்த வீல் சேர்ல இருக்க மனிதரை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்துடுறாங்க. பார்த்தோன்னா ஐயோ அத்தை இருங்க அங்க பாருங்க பாத்துட்டாங்க, இப்ப நான் போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க மனசை ஏதாவது அவங்கள திசையை திருப்புறேன், நீங்க அந்த நேரத்துல மாமாவை எடுத்துட்டு போய் வேற எங்கேயாவது இடத்த மாத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு நட்சத்திராவை பார்த்து நட்சத்திரா உனக்கு என்ன அவ்வளவு திமிராடி அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா பலர்னு அரைஞ்சிடுறாங்க நட்சத்திராவை. உடனே அபூர்வாக்கு வந்து கோவத்து நட்சத்திரா கோவங்குது. நீ எதுக்குடி இப்படி நீ அரைஞ்ச, நான் என்னடி உன்னை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க நட்சத்திரா வந்து பூமி கிட்ட. உடனே அபூர்வாக்கு கோவம் வருது. முதல்ல நீ யாருடி என் பொண்ணு அடிக்கிறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தா, உனக்கு என்ன இது இருக்கு, இப்ப என்ன பிரச்சனை இருந்தது, நீ அவளை கை நீட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூமியை திட்டிட்டு இருக்காங்க. உடனே மருதானியில அவள் எனக்கும் பொண்ணுதான், என்ன தைரியம் இருந்தா நீ என் பொண்ணு மேலே கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கா ரோசஸ் விளையாடுற மாதிரி பூமியை 3 பேரும் சுத்து போட்டுட்டு இருக்காங்க. உடனே சுத்து போட்டுட்டு டயலாக் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு உன் சாவு என் கையாலதான், இந்த இடத்துல உன்னை சாவடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா, அபூர்வா, மருதானியில 3 பேரும் ரவுண்டு போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. கை நீட்டி பேசிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த நேரத்துல செரி வராரு. செரி வந்தோடனே பூமி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமா நீ எப்பவும் வந்து பூமிக்கே வந்து நீ வக்காலத்துல வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேலே அவ கை வைப்பா, என் பொண்ணு அவ அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அடுத்து வந்து சரி அப்படிதாண்டா அடிப்போம், உன்னால என்னடா பண்ண முடியும், நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு சொல்லி சரியும் அவங்க வந்து வம்பு கேட்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து சரிக்கு ஒன்றும் புரியல. பூமி இப்ப நான் என்ன உங்ககிட்ட கேட்கதானே செஞ்சேன், எதுக்கு நீ இப்ப இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து இவங்களை திசை திருப்பி இந்த கோயிலை விட்டு போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே சரி வந்து திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ அவளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்களும் சுத்து போட்டுட்டு அடிக்க போற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க பூமிய. உடனே அதுக்கு அடுத்து இவங்க மருதானியல்கிட்ட சொல்றாங்க. பூமி வந்துட்டு அங்க தூரத்துல பாருங்க நேரா யார் இருக்கான்னு பாருங்க, இப்ப மட்டும் நான் என் மாமா கிட்ட ஒரு குரல் கொடுத்தேன்னு வைங்களேன் வந்து உங்களை உண்டிலன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ககனை கை காட்டுறாங்க. ககன் வந்து அவருக்கு நேரம் போன் பேசிட்டு இருக்கிறாருங்க. உடனே அதுக்கு அடுத்து வந்துட்டு ககன் இந்த கோயில தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மருதானியர் வந்து ஐயோ நான் உன் பிரச்சனையிலே வரலம்மா, நீயாச்சும் உன் குடும்பமாச்சு என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட எல்லாம் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு மருதானியில வந்து அபூர்வம் மாறிட்டு ஏதோ தெரியாம பண்ணிட்டேமா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு மருதானியில வந்து பேசுறாங்க. உடனே அபூர்வம் மண்டைய கழுவி நட்சத்திராவை வா பேபி இழுத்துட்டு போறாங்க. நட்சத்திரா வந்து அவங்க சைட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க ககனை. உடனே அதுக்கு அடுத்து செரிக்கு வந்து இவங்க தேங்க்ஸ் செரிக்கு வந்து சாரி சொல்றாங்க. சும்மா தான்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சும்மா தான் நான் அந்த மாதிரி அப்படி பேசினேன், நீ இது பெருசா நினைச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க எப்படியோ நீ என்ன நட்சத்திரா கிட்ட இருந்து இந்த பூஜையில இருந்து காப்பாத்துறல, அதுவே எனக்கு போதும் பூமி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ பூமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோயிலை விட்டு போகலான்னு சொல்லிட்டு அடுத்த இதுக்கு கும்பிடுறதுக்காண்டி போறாங்க. இவங்க இங்க பார்த்தா ககன் வந்து வந்துடுறாரு திரும்ப. ஐயோ இவங்க வந்து அந்த நேரத்துல இவங்க பூமி வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வீல் சேர் எடுத்துட்டு இவங்க வந்து இன்னொரு கோயிலுக்கு பின்னாடி கொண்டு ஒரு ஸ்தானத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு இவங்க வச்சிடுறாங்க. சாரதா வந்து கேபியை மறைச்சு வச்சிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி எங்கெங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து எப்படியோ அந்த அபூர்வமே போக வச்சுட்டேன், இன்னும் ககன் மாமாவை மட்டும் போக வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மாமாவை இதே இடத்துல வச்சுக்கோங்க, நான் உங்க எல்லாரையும் போக வச்சுட்டு வந்துட்டு உங்ககிட்ட வந்து நம்ம மாமா கூட்டிட்டு போய் பூஜையில உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த கடவுள் வந்து இத்தனை சோதனை கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வர நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க அபூர்வா நட்சத்திரா இவங்க எல்லாம் வந்துட்டு பூஜை நடக்குதுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறக்காண்டி ஒரு சாமி கும்பிடுற இதுக்கு வராங்க. உடனே அதே இடத்துல வந்து நிறைய வந்து கூட்டங்கள்லாம் இருக்கு, கொஞ்சம் மக்கள்லாம் இருக்கிறாங்க. அதே இடத்துல ககனும் இருக்கிறாரு. இவங்க பூமி என்ன தெரியுமா செய்யறாங்க, போய் நட்சத்திர இடுப்பை கிள்ளி விட்டுறாங்க. உடனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா அவர் கிள்ளினது வந்து பூமி கிள்ளிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க, அதாவது குனிஞ்சிட்டு ஓடிடுறாங்க. ஓடிட்டு இவங்க நட்சத்திரம் நினைச்சுக்கிறாங்க, திரும்பி பாக்குறாங்க ககன் நிக்கிறாரு. அப்ப ககன் தான் என்ன கிள்னாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. ககன் மாமா வந்து தன்னை உடனே அப்புறம் வந்துட்டு பேபி என்னாச்சு, எதுக்கு இப்ப நீ கத்துன, என்னாச்சுன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு அடுத்து பூமியே இந்த கூட்டத்துல இருந்துட்டு என்ன தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை இடுப்ப கிள்ளுவ, ஒரு பொம்பளை பிள்ளை இடுப்ப கிள்ளுவ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு அடுத்து அப்ப நீ உண்மையா என் பொண்ணு இடுப்ப கிள்ளுனியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணுவ
உனக்கு கொஞ்சமாச்சும் வெக்க இல்ல மானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் ககன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே ககன் மைண்ட் ஒரு வேர்ட்ஸ் அபூர்வா, வார்த்தை அளந்து பேச தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாரு, நாளே எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி இவங்க ககன் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க பூமி வந்துட்டு கூட்டத்துல இருந்து கத்திட்டு காணாம போயிடுறாங்க. இவனை மாதிரி ஆட்கள்லாம் கோயிலுக்கே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க. ஆமா அந்த பொண்ணு இடுப்பு கிள்ளதான் நான் என் 2 கண்ணால பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிட்டு காணாம போயிடுறாங்க. இப்படிப்பட்ட பையனை முதல்ல யாருப்பா கோயிலுக்கு விட்டதுன்னு கடைசியா சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஊர் மக்கள் அபூர்வா எல்லாரும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ககனை அடிக்கிறாங்க. அடிச்சு இந்த கோயிலை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு ககனை தரன்னு வெளியே எடுத்துட்டு போறாங்க. உடனே பூமி வந்து கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, என்னோட மாமா கேபி மாமா நல்லபடியா இருக்கணும், இந்த பூஜை நல்லபடியா முடியணும்னா இவங்க இருக்கக்கூடாது, அதுக்காண்டி மட்டும்தான் நான் இப்ப என் ககன் மாமாவை இந்த மாதிரி ஒரு பொய்யா ஒரு இதை நடந்து நான் இந்த மாதிரி பண்றேன், பரமேஸ்வரா நீ என்னை காப்பாத்து, என்னோட மாமாவையும் இந்த கும்பல்கிட்ட இருந்து காப்பாத்து, அவர் நல்லபடியா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நான் செஞ்சது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து பூமி வேண்டுறாங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ககனை தரன்னு இழுத்துட்டு வராங்க. கோயில்ல வந்து வெளிப்பிரகாரத்துக்கு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்துட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ககனை இழுத்துட்டு வராங்க. பின்னாடி வந்து அபூர்வா வராங்க. அந்த ககனை சும்மா விடாதீங்க, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு இடிப்பே கிளியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்திட்டான்ல, நான் அவனை சும்மா விட மாட்டேன், அவனை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து சண்டை கட்டிட்டு வராங்க. இங்க நட்சத்திரம் வந்து ஐயோ மாமா அப்பெல்லாம் பண்ணலமா, விடுங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ககனை காப்பாத்துறதுக்காண்டி அப்பெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அதுல அந்த கோயிலோட நிர்வாகி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த கோயிலுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, இந்த மாதிரி இந்த கோயில்ல வந்து ஒரு பொண்ணோட இடுப்பை கிள்ளி இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, கோயில்ல வந்து முதல்ல இப்படி பண்ணலாமா, இப்படிப்பட்டவனுக்கு பெரிய தண்டனை நாங்க கொடுப்போம், சாட்டை அடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. உடனே ககன் சொல்றாரு, நான் தான் கிள்ளலன்னு சொல்றேன்ல, யாரோ பண்ண தப்புக்கு நான் எதுக்கு இது பண்ணணும், இது என்னோட தம்பியோட பொண்டாட்டி, என் தம்பியோட பொண்டாட்டி எப்படி நான் கிள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை தொடவே இல்லை, வேற யாரோ பண்ணிட்டு என் மேல பழிய போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னை அபூர்வா சொல்றாங்க, அது எப்படி கரெக்டா நீ எல்லாத்தையும் நடந்த மாதிரியே கரெக்டா நீ ஏன் சொல்ற, இதுல இருந்து தெரியல இவன் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா திரும்பியும் வந்து சண்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. உன்னை ஊர் மக்கள் அந்த சாட்டை எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. உன்னை சாட்டை எடுத்துட்டு வந்துடுறாங்க. உன்னை நட்சத்திர கையில கொடுக்குறாங்க, இங்க பாருமா நீ தான் இதுல பாதிக்கப்பட்டிருக்க, இதை நீ உன் கையால உனக்கு நீ இப்போ தண்டனையை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ககனை வந்து சாட்டையால அடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நட்சத்திர கையில அந்த சாட்டையை கொடுத்துடுறாங்க. உடனே அபூர்வா கிட்ட கொடுக்குறாங்க நட்சத்திரா, அம்மா என்னால அடிக்க முடியாது மாமாவை, ப்ளீஸ்மா விட்டுருங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து கெஞ்சி கேட்குறாங்க. உடனே அபூர்வா, இப்போ நீ அடிக்கிறியா இல்லை நான் அவனை அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க அந்த சாட்டையை வந்து அபூர்வா வந்து நட்சத்திர கையிலேருந்து வாங்கிடுறாங்க. வாங்கி அடிக்கலான்னு சொல்லிட்டு ககன் கிட்ட போகிறாங்க. ககன் சொல்கிறாரு, இதுக்கு நீ பின்னாடி பெருசா நீ இதுக்கு அனுபவிப்பா அபூர்வா, நான் செய்யாத தப்புக்கு எனக்கு இதுக்கு நீ தண்டனை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்டுட்டு இருக்கிறாரு. அடிக்கிறதுக்கு ஓங்கிட்டாங்க. கரெக்டாக ஓங்கும்போது இவர் அபூர்வா கையை வந்து இவர் செறி பிடிக்கிறாரு. என்ன அத்தை, எதுக்கு நீ எங்கள் அண்ணனை இப்போ அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஊர் நிர்வாகி, அந்த கோயில் நிர்வாகி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணோட இடுப்பை பிடிச்சி கிள்ளிட்டாரு கோயிலில் வச்சு, அதுக்கு தண்டனை இந்த கோயிலில் வந்து இடுப்பை கிள்ளினா இதுதான் தண்டனை, சாட்டை அடி தான் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்கிறாரு, என் பொண்டாட்டி இடுப்பை கிள்ளினது நான், எப்படி நீங்கள் என் அண்ணன் மேலே பழி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தான் நீங்கள் போய் பூஜைக்கு சாமான் வாங்கிட்டு வர சொன்னீங்க, நான் தான் அப்போ நான் விளையாட்டுக்காக கிள்ளிட்டு போயிட்டு நான் ஜாமான் வாங்க போயிட்டேன், கோயில் ஜாமான் வாங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கு அடுத்து வந்து ஊர் மக்கள், இதெல்லாம் பொய் சொல்றியா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. என் பொண்டாட்டி இடுப்பை நான் கிள்னதுக்கு நான் எதுக்குங்க பொய் சொல்ல போகிறோம், நான் எதுக்குங்க இந்த விஷயத்தில் போய் நான் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அப்புறம் சொல்கிறாங்க, என்னடா உன் அண்ணனை நீ காப்பாத்துறியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நட்சத்திரா கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, நீயா கிள்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நட்சத்திரா, இங்கே பாருங்க, இது ஏன் பொண்டாட்டி, நான் தான் கிள்ளினேன், நான் தான் விளையாட்டுக்காக கிள்ளினேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த கோயில் நிர்வாகி சொல்றாரு, இப்ப கோயில் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி வந்து என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி இப்ப அந்த பையனே தப்ப ஒத்துக்கிட்டான்ல, அப்ப இந்த பையன் பண்ணல, சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் எல்லாரும் விட்டுட்டு அப்படியே கலைஞ்சு போறாங்க. உடனே நட்சத்திரம் வந்து கோவத்துல போறாங்க, நீயாடா கிள்ளின அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து கோவத்துல போறாங்க. உடனே அபூர்வா வந்துட்டு, என்னடா உன் அண்ணனை காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே ககன் வந்து கேட்கிறாரு, நீயாடா கிள்ளின அப்படின்னு கேட்கறாங்க. ஐயோ அண்ணா, நான் அந்த இடத்துல இல்லையே, அப்புறம் எப்படி நான் கிள்ள இருக்க முடியும் அப்படின்றாங்க. நீயும் கிள்ளல, நான் கிள்ளலடா, அதான் எனக்கு தெரியுமே, எனக்கு உன்னை பத்தி தெரியும், உன் கேரக்டர் பத்தியும் தெரியும், நீ பண்ணலன்னு சொல்லிட்டு யாரோ பண்ணிட்டு உன் மேல
பழிய போட்டிருக்காங்க. சரி விடுனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப யாரு தான் கிள்னது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, நீ எதுக்கு முதல்ல என்னைய கோயிலுக்கு அந்த இது கோயிலோட இதுக்கு வர சொன்னேன் அப்படின்னு கேக்குறாங்க. ககன் வந்து செரிக்கிட்ட கேக்குறாரு. நான் எப்ப நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. பூமி தான் சொன்னா நீ வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓ இப்ப எனக்கு புரியுது, அப்ப நட்சத்திர இடுப்ப கிள்னது வந்து பூமி தானா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டை எடுக்கிறாரு. சாட்டை எடுத்துட்டு இப்ப தெரிஞ்சு போச்சு இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லிட்டு அந்த பூமியை இப்ப சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையை எடுத்துட்டு பூமியை தேடி அடிக்கிறதுக்காண்டி கோயில் ஃபுல்லா தேடி போயிட்டு இருக்கிறாரு. உடனே சரி வந்து பூமிக்கு கால் பண்றாங்க. நீ தான் நட்சத்திர இடுப்ப கிள்னியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி வந்து பூமி கிட்ட கால் பண்ணி ஆமா நான் தான். அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? அண்ணாக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னை அடிக்கிறதுக்காண்டி சாட்டை எடுத்துட்டு வராங்க, நீ எதுக்கும் வந்து பாதுகாப்பா இரு, ஒளிஞ்சு இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சரி வந்து சொல்றாரு. இதுக்கு அடுத்து வந்து பூமி வந்துட்டு அவங்க ககன் வேற வராரு. இப்போ அங்க ஹோமஸ் தான் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் கேபி கையால வந்து அந்த ஹோமத்துக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. நெல்லு, அதுக்கடுத்து இது நவதானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணியா போட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க கையால. இப்ப இங்க வந்தா தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மனோட சேலை இருக்குல்ல அதை எடுத்து சுத்தி கட்டுறாங்க. சுத்தி அந்த கோயில்ல இருக்கிற சேலை எடுத்து அதை அந்த சைட்ல எல்லாம் தெரியாத மாதிரி அவங்க உள்ள இந்த பூஜை தெரியாத மாதிரி இவங்க கட்டுறாங்க. கட்டிட்டு இப்ப இவங்களே போய் வாலண்டியரா போய் ககன் கிட்ட மாட்ட போறாங்களா, இல்ல ககன் வந்து இவங்களை கண்டுபிடிக்க போறாங்களா, கேபி உயிரோட இருக்கிறது தெரிய போதா, இதெல்லாம் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். அண்ட் மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.